பரமசிவன் நாராயணன் பெயர். வாகனம் எருது கருடன். பெருமை சொல்லும் நூல்கள் ஆகமம் என்கின்ற வேதம். இருக்கும் இடம் கைலாய மலை மற்றும் பார்க்கடல். தொழிலானது அழித்தல் காத்தல். ஆயுதம் வேல் சக்கரம் உருவம். நெருப்பின் சிவப்பு மேகத்தின் கருப்பு உடல் ஒன்றே என்று பாடுகின்றார். முதலாழ்வார்கள் வாழ்ந்த காலத்திலே சைவ வைணவ பிணக்குகள் பண்டிதர்களிடம் அதிகமாக இருந்தது. இரண்டு தெய்வங்களும் ஒன்றே, ஹரியும் சிவனும் ஒன்றே என்று கூறுகின்ற முதல் குரல் பொய்கை ஆழ்வாருடைய குரலாக இருந்தது. ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை, இந்த கருத்தை, ஆழமான கருத்தை பொய்கை ஆழ்வார் பல இடங்களிலே பல வேளைகளிலே வலியுறுத்துகின்றார். இன்னொரு பாசுரத்திலே பாடுகின்றார் பாருங்கள். பொன் திகழும் மேனி புரிசடை அன்புண்ணியனும் நின்றுலகும் தாய நெடுமாலும் என்றும் இருவர் அங்கத்தால் திரிவரேனும் ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றும் உளன் என பாடுகின்றார். பொன் போன்ற மேனையும் பின்னிவிட்ட சடையும் கொண்ட சிவபெருமானும் நின்று கொண்டே உலகை அளந்த நெடிய திருமாலும் இரண்டு உடல்களில் திரிவார்கள் என்றாலும் ஒருவரில் ஒருவர் என்றும் உளர், சங்கர நாராயணராக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். பரமசிவன் மட்டுமல்ல, பிரம்மனும் லக்குமியும் கூட இவர்களுக்குள் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். கையவலம் புரியும் நேமையும் கார்வண்ணத்து ஐய மலர்கள் நின் ஆகத்தால் செய்ய மறையான் நின்னுந்தியான் மாமதில் மூன்றெய்த இறையான் நின்னாகத்திரை என்று பாடுகின்றார். கையில் சங்கு சக்கரம் மேக வர்ணம் கொண்ட உன் பக்கத்திலே லட்சுமி இருக்கின்றாள், உன் உந்தி கமலத்திலே பிரம்மன் இருக்கின்றான், முப்புறம் எரித்த சிவபெருமானும் உன் உடலின் ஒரு பாகம்தான் என்று பாடுகின்றார் பொய்கை ஆழ்வார். பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் ஒன்றே, பிரிக்க முடியாத பிரம்மம் இதுதான் என்பதை அருமையாக தன்னுடைய பாசுரத்தாலே விளக்குகின்றார் பொய்கை ஆழ்வார். வேதத்தின் சிவசகஸ்ரநாமத்திலே ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமக என்று சொல்லப்படுகின்றது. எம்பெருமானின் அடிப்பாகம் பிரம்மா, நடுப்பாகம் விஷ்ணு, மேல்பாகம் பரமசிவன் என்று வகுக்கப்பட்டுள்ளது. ஆதி முதலான அந்தன்